நம்ப முடியாத மிக கொடூரமான ஆக்சிடென்ட். அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் சார்ந்தவர்களுக்கு இது அதிகமாக நடக்கக்கூடும். இது யாருன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் மிக கொடூரமாக நடக்கும். அவர்களோட கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தமிழக முதலமைச்சர் உடம்புக்கு முடியாமல் போனது. அவருடைய உடலில் என்ன அலைகள் எல்லாம் என்னுள் தெரிய ஆரம்பித்தது. இயற்கை பேரழிவு 2 மாதம் இயற்கை பேரழிவு வரும். உலகம் முழுவதுமா இந்தியாவுக்கு மட்டும் மெயினாக சென்னை சைடு அதிக வாய்ப்பு உள்ளது, பெரிய வாய்ப்பு உள்ளது. இப்போ 2026 தேர்தல் எது உங்களுக்கு தெரியுமா? யார் ஜெயிப்பாங்க? அது அதேபோல் ரஜினி சார் சொல்லுவாங்க, அவரோட ஆரா பவர் 20 மீட்டர் அளவு இருக்குது, அவரோட எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்வோம். 20 மீட்டர் கிடையாது, குறைஞ்சது 400-500 கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஆரா சக்தி இருக்குது. அவருடைய திங்கிங் எனக்கு நிறையா வந்திருக்கு. யாரோ எனக்கு கூறியது போல் சில விஷயங்களை எவிடன்ஸாகவே நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த மாற்றம் எனக்கும் என் உடம்புக்குள் நடந்த மாற்றம் என்னவென்றால், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எல்லாமே என்னால் சில விஷயம் தெரிஞ்சிக்க முடியுது. ப்ரெசண்ட்டில் உள்ளது, பாஸ்ட்டில் உள்ளது, நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி. நான் அந்தளவுக்கு ஆன்மீக ரீதியாக கோயிலுக்கு எதுவும் போனது கிடையாது, கோயில்களில் போனது கிடையாது. ஆனால் இந்த கடந்த ஒரு 3-4 வருடமாக எனக்குள் ஏதோ மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. அதுக்கு மெயின் காரணம் என்றால், முதலில் நான் நமது தமிழ்நாடு திரைப்படத்துறைக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம திரைப்படத்தை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் மாடலாக நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேசிய கீதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் சுதந்திர தினத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரை வச்சு தான் இந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்லேயே நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டவர் அர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டாலன் அவங்கள பார்த்து நான் வந்தேன். ஆன்மீக ரீதியாக எடுத்துக்காட்டுனா மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நமது ராஜரிஷி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன இந்த யோகியா புக் ஆஃப் யோகி மகாவதர் பாபாஜி புக்கை இடையில நான் வாங்கி என்னை அறியாமல் படிக்க ஆரம்பித்தேன். அதனுள் நடந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய மாற்றம். இதனால் மருத்துவ செலவு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவாகிற செலவை நான் யதார்த்தமாக சொல்லியிருக்கேன். ஆனால் அது நிப்பாட்டப்பட்டிருக்கு, எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல். அதற்கு உண்டான ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே ப்ரெஸ் உங்கள் முன்னாடி நான் சமர்ப்பிக்க உள்ளேன். யதார்த்தமாக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் சாமியாரோ பூசாரியோ இல்லை கோயிலுக்கு போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. ஒரு மனிதனோட சக்தி, அது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் மைண்ட் ரீட் பண்ண முடியும், செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியும், நம்மளோட நோயை நம்மளாலே சரி பண்ண முடியும், நமக்கு வர்ற பிரச்சனையை நம்மளாலே சமாளிக்க முடியும், பிறருக்குமே அதை சமாளிக்க கற்றுத்தர முடியும். இது மாதிரி என் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நம்ம குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க. இதில் ரஜினி சார் சொன்ன மாதிரி கிரியா யோகா அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி. மனதை கட்டுப்படுத்துறதுனால இந்த சக்தி எனக்கு கிடச்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதற்கு உண்டான ஆதாரம் ஒவ்வொன்றையும் நான் தெரிவிக்க உள்ளேன். அதேபோல் ரஜினி சார் சொல்லுவாங்க, அவரோட ஆரா பவர் 20 மீட்டர் அளவு இருக்குது, அவரோட எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்வோம். 20 மீட்டர் கிடையாது, குறைஞ்சது 400-500 கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஆரா சக்தி இருக்குது. அவருடைய திங்கிங் எனக்கு நிறையா வந்திருக்கு. யாரோ எனக்கு கூறியது போல் சில விஷயங்களை எவிடன்ஸாகவே நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன மாதிரியே இது மக்களுக்கு மனப்பூர்வமான தெரிவித்துக் கொள்கிறேன். மூட நம்பிக்கையை அகற்றவும் போலிச்சாமியரை நம்ப வேண்டாம் என்பதே இதன் குறிக்கோளாக நான் இந்த சாட்சியை எல்லாமே உங்கள் மீது சமர்ப்பிக்க உள்ளேன். அதேபோல் ஒவ்வொரு அரசியல்வாதி, ஒவ்வொரு பதவியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவன்றதை விட மரியாதை கொடுங்க. யாரையும் இழிவாக பேச வேண்டாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தமிழக முதலமைச்சர் உடம்புக்கு முடியாமல் போனது. அவருடைய உடலில் என்ன அலைகள் எல்லாம் என்னுள் தெரிய ஆரம்பித்தது. அவருக்காக நான் அறியாமல் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டேன். அது அவங்க கட்சி அலுவலகத்தில் சொன்னேன், யாரும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம். அதே போல் அவருக்கு உடம்புக்கு முடியாத 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய டைரியில் நோட் பண்ணியிருக்கேன். அதையும் உங்கள் முன்னாடி நான் சமர்ப்பிக்க உள்ளேன். எந்த ஒரு பொய் ஃப்ராடு தரம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லை. அப்படி யாரும் ப்ரூவ் பண்ணாலும் ப்ரூவ் பண்ணுங்கள். இது பொய் சொல்கிறதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஒரு உண்மையால் மட்டுமே ஒரு உண்மையை உருவாக்க முடியும்.
என்பதே உண்டு. அன்பு எங்கே இருக்காங்க, கடவுள் இருக்காங்கன்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து இந்த ப்ரெஸ், நீங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா, ஒரு ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு, நான் உங்களுக்கு மகனாவோ அண்ணனாவோ தம்பியாவோ ஏதோ ஒரு பிரிவில் நம்ம பிறந்திருப்போம். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். சத்தியம் ஜெயிக்கும். இது உண்டான ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் காமிக்க உள்ளேன். இனி நடக்கப் போவது என்ன என்றால், வர நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய பேரழிவு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு உங்களோட மனசை நீங்கள் கட்டுப்படுத்தி பிறருக்கு கெட்ட எண்ணம் நினைக்காமல் சரியாக உங்கள் மத நம்பிக்கையை சரியாக வழிபடுங்கள். யாரும் மதத்தை இழிவுபடுத்த வேண்டாம். யாரையும் கிண்டல் செய்து கேலி செய்ய வேண்டாம். உங்களுக்கு இதன் முன் இந்த எல்லாத்தையும் சமர்ப்பிக்க உள்ளேன். நன்றி. இந்த இல்ல, இப்ப நவம்பர் டிசம்பர் மாதம் சொல்றீங்க. இயற்கை பேரழிவு 2 மாதம் இயற்கை பேரழிவு வரும். உலகம் முழுவதுமா இந்தியாவுக்கு மட்டுமா? இந்தியாவுக்கு மட்டும் மெயினாக சென்னை சைடு அதிக வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கு தான் பெரிய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரியா இயற்கை சீற்றமா? அந்த மாதிரி இயற்கை சீற்றம் தான். இயற்கை சீற்றம்னா இப்ப மழையா, சுனாமியா? கடல் சீற்றம் அதிகமாகும். 5 பஞ்சபூதம் இருக்கு இல்லையா? பஞ்சபூதத்தில் ஃபஸ்ட்டு கடல் சீற்றம் வரும். அதே போல் மெயினாக தீ விபத்து நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ப முடியாத மிக கொடூரமான ஆக்சிடெண்ட். அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் சார்ந்தவர்களுக்கு இது அதிகமாக நடக்கக்கூடும். இது யாருன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் மிக கொடூரமாக நடக்கும். அவர்களோட வாரிசுதாரர்களிருந்து இருக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். சென்னை மட்டுமா இல்லை மாநிலம் முழுவதும்? சென்னை தான் மெயின். சென்னை மெயின். கன்னியாகுமரி சைடும் நடக்கலாம். அரசியல்வாதிகளா இல்லை பிஜேபியா? பதவியில் இருக்காங்களா இல்லை, பொதுமக்களுக்கு இயற்கை சீற்றங்களால் பேரழிவு கண்டிப்பாக உண்டு. இல்ல, ஒண்ணு நீங்க சொல்றது தமிழகத்துல முக்கிய பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆக நிறைய வாய்ப்பு உண்டு. அரசியல் உள்ளவங்களுக்கு இல்ல, அரசியல்ல ஆளுங்கட்சியா வந்து இல்லைன்னா 2 பேர்த்துக்குமே உண்டு. 2 பேர்த்துக்குமே உண்டு. இல்லை, சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் அதுக்கு அழிவுகாலம் ஆரம்பம் மாதிரி தோணுது. நான் எழுதி வச்சுருக்கேன் என்னோட டைரியில். நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான். முன்னப்பட்டி அவங்ககிட்டையும் தகவல் சொல்லலாமே. அவங்க என்னை கூப்பிட்டா நான் நேரடியாக போய் சந்தித்து நான் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு உண்டான தீர்வும் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுவேன். இருக்குது, தீர்வு இருக்குது. தீர்வு இருக்குன்னா அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பம், அதாவது யாரை வேணால் வழிபடலாம். அது புனிதத்தை கெடுக்காமல் அவங்க வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக வரும். பொறாமை குணம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். இது இல்லாமல் இயற்கை சீற்றம் சொன்னீங்க. ஆமாம். இந்த இயற்கை சீற்றத்தையும் தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? இயற்கை வழி சீற்றத்தை தடுக்கிறதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனிதனோட மனநிலை அவங்க நார்மலாக இருக்கணும். மற்றவங்கள பொறாமை குணம், போட்டி பொறாமை அது குறைஞ்சா இயற்கை சீற்றம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ தமிழகத்திலே 10 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ வந்து 10 கோடி பேரும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம். அப்படிங்கிறப்ப இயற்கை சீற்றத்தை தடுக்க முடியுமா? இயற்கை சீற்றத்தை தடுக்க முடியாது. மத நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அதை சிறப்பாக வழிபட்டால் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துக்காரங்களும் அவங்க வந்து மத அடிப்படையில் போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு 40% போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் 60% மத வழிபாடு பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இயற்கை சீற்றம் வந்து வராது இல்லை அப்படி நீங்கள் சொல்கிற? இயற்கை சீற்றம் வர்றதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்படணும். இதுக்கு முன்னாடி வெளியில் உள்ளவங்களுக்கு சொன்னது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு அவங்க நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க என்ன மாதிரி? அதாவது இப்போ ஜிம்முக்கு வர பசங்களே இருக்காங்க அப்படின்னா வண்டியில் கீழே விழுந்து அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கடைசியில் வண்டியில் கீழே விழுந்துட்டு வந்திருக்காங்க. பெரிய லெவலில் நான் வெளியில் யார்ட்டையும் சொல்லலை. என்னால் சொல்ல வெளியில் வர முடியல. இதுதான் முதல் வாய்ப்பு. இல்லை, இப்போ 2026 தேர்தல் இது உங்களுக்கு தெரியுமா? அந்த இதில் யார் ஜெயிப்பாங்க? அது இனிமேட்டு மெடிடேஷன் பண்ணி அது யார்கிட்ட சொல்லணுமோ முறையாக சொல்லணும். ஏன்னா பொது இடத்துல அது சொல்லக்கூடாது. சில கட்டுப்பாடுகள் உண்டு. இயற்கை விதிக்கு, இந்த பிரபஞ்ச விதிக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆனால் இதன் மூலமாக என்ன அப்படின்னா, நான் சிஎம்ஐ கண்டிப்பாக மீட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பிரபஞ்ச விதிப்படி எப்படி நான் உங்களை ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணுவேன் அப்படின்றத நான் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேனோ. சிஎம் சாரை மீட் பண்ணுவேன். ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்திய ரஜினி சாரை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். இதன் மூலமாக பாபா 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பாபா 2 காந்தாரா 2 வரவுன்னு நான் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு உண்டானது எல்லாம் முடிக்க போகிறாங்க. பாபா 2 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை, சிஎம் சார் இடையில உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. அதை முதற்கொண்டு டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அது அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு சொன்னேன். ஏன்னா கடவுளை சில பேருக்கு பிடிக்காது.
ஆனால் சில பேருக்கு கடவுளை பிடிக்குன்ற மாதிரி அவங்க சொன்னால் அது சரிபடியாக எடுபடல. ஆனால் நான் என்னை அறியாமல் முருகனுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்தேன். அவங்க கட்சியில் பேசின அவங்க ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சமர்ப்பித்து வந்தேன். இப்போ 2வது முறை அவருக்கு உடம்பு முடியாதப்ப எனக்கு அறியாமல் உடல் ஏதோ பயம் உணர்ச்சி இருந்துச்சு. அதையும் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அது சரிவர கேட்டுக்கல. அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க, எடுத்துட்டு நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு யார்ட்டையும் சொல்லலை. எதுவுமே வெளியில் கொண்டு வரணும் தான் சொல்லுவேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.